ஸோ குட் மார்னிங் கைஸ் ஃப்ரம் கோத்தகிரி. இப்போ நான் வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் கோத்தகிரியில் வந்துட்டு கோத்தகிரி வியூ பாயிண்ட்டில் இருக்கேன். ஸோ நம்ம அந்த வியூ பாயிண்ட் போய் பார்ப்போம். எங்களோட நீங்களும் அந்த விளாக் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். வாங்கப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களாம் அங்கே போயிருக்காங்க. டிக்கெட் வாங்க நம்ம தான் டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. அங்கே நம்ம டிக்கெட் வாங்கணும், போய் வாங்கிட்டு இருக்காங்க. ஓ ரொம்ப குளிருதுங்க, செம்மையாக குளிருது. பாருங்க செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட். ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா, 3 பேர் போனாலும் 90. ஸோ கேஸ் இப்போ நம்ம வந்து இதுக்கு கீழே தான் போகணும். வண்டி பார்க்கிங்லாம் நிறையா இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் இங்கே வந்து ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்கும். பட் இங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுனால எதுவும் தெரியல. நம்ம கீழே போய் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். பாருங்களேன் சூப்பராக இருக்கு. ஃபோன் எடுத்தீங்களா ப்ரோ? ஸோ இப்போ பாருங்கள் அந்த எட்ஜு ஃபுல்லாமே தெரியுது. அதெல்லாம் ஃபுல்லாக மேகமோட எட்ஜு போல. அந்த மவுண்டெயின்ஸ் அப்படியே தெரியுது. இங்கேருந்து லைட்டாக தெரியுது. பட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்கள் மவுண்டெயின்ஸ்லாம் சூப்பராக தெரியுது. பட் நாங்கள் வந்து இப்போ மார்னிங் 10:30 தான் ஆகுது. ஸோ அதனால தான் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் மத்தியான டைமில் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ்லாம் சூப்பராக தெரியும். மிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகாமல் சூப்பராக தெரியும். இப்போ எங்கே கீழே தான் தெரியுது. அவ்வளோ இதுக்கு மேலே நம்ம போக முடியாது. ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தான். ஸோ லைக் கோயம்புத்தூர் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியலனா கூகுள் மேப்ஸில் போடுற செக் பண்ணி பாருங்கள். லைக் இந்த பிளேஸ் வந்து உண்மையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் தனியாலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை உங்கள் லவ்ட் ஒன்ஸோடையோ வந்து செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாருங்கள் நம்ம அப்படியே போவோம். ஸோ அங்கேயுமே வியூ பாயிண்ட் இருக்காங்க. இதுதான் பயங்கரமாக அடிக்குது. நான் பேசுறது கேட்குதான் தெரியல. இதோட எண்டு. அண்ட் இப்போ நம்ம அங்கே போகலாம். நான் காட்டுறேன். ஸோ லைக் இதை பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பெரிய பெரிய ராட்டாக தான் இருக்குது. அண்ட் ப்ளஸ் நீங்களாம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பில் கண்டிப்பாக வரலாம். தனியாலாம் வந்து ஜாலியாக. ஸோ பார்த்திங்கன்னா பைனாகுலர் கேட்டோம். லைக் பைனாகுலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் இருந்து தான் வாங்கிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுமே தெரியல. நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல. எனக்கு சளி வர பிடிச்சிருக்கா. லைக் வாய்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் கேட்கும். ஸோ பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க. லைக் இங்கே வேறு எதுவுமே கிடையாதுங்க. வெறும் இந்த ஒரு வியூ பாயிண்ட்காக நீங்கள் வரலாம். அதுவும் மத்தியான டைமில் வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் சூப்பராக தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அங்கே போகலாம். ஸோ மேலே போய் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபுல்லாமே ராக்கு தாங்க. ஃபுல்லாக ராக்கு. லைக் உனக்கு வந்து ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்குது. ஸோ
ஸோ மிஸ் லைட்டாக கிளியர் ஆயிடுச்சு, தெரியும் பாருங்கள். கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணுறேன். இது வந்து தெங்கு மரடாவாமா, தெரியும்னு தெரியல. ஸோ மிஸ்ட் லைட்டாக கிளியர் ஆகுது. அதான் நீங்கள் மத்தியான டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்மையாக பார்க்கலாம். மலையோட ஹைட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கொரியான்லேருந்து வந்திருக்காங்க போல், என்ஜாய் பண்ணுறாங்க வியூவை, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. Don't take picture, please. Don't. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சு போகிறோம். அண்ட் கீழே வந்து நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே ஸ்டாப் பண்ணி டீ குடிக்கிறது வந்து குடிப்போம், ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவோம். ஸோ லைக் அது மாதிரி ப்ளேஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழேயும் பார்ப்போம். சரி, வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் கூட வராங்க. இப்போ நார்த் கொரியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ அப்படியே பேசியிருந்தேன், ஸ்கூல் ட்ரிப்புன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் வராங்க, கண்டிப்பாக நீங்கள் வரலாம், சூப்பராக இருக்குங்க. பஸ் ஸ்டாப்லாம் இருக்குது, பஸ்ஸெலாம் வருது. ஸோ சொன்ன மாதிரி கீழே வந்து நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. நம்ம கீழே போயிட்டு ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நின்று என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும். ஸோ யா, நம்ம கார் தான். ஸோ நம்ம இப்படி தான் வந்தோம். ஸோ கார் பார்க் பண்ணியிருக்கோம், சும்மா இப்படி உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். லைக் உள்ளே உங்களுக்கு சும்மா நார்மலாக தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் எந்த இடத்துலேருந்து இங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட்டு தான். ஸோ நல்லாயிருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, பிட் ஸ்டாப் மாதிரி. வரங்க எவ்வளோ ஜாலியாக ஓடுது, பாருங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடநாடுலேருந்து நம்ம கோத்தகிரி இறங்கிட்டு இருக்கோம். அண்ட் இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு சில பிளேசஸ் எல்லாம் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்க ரெண்டு பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, நான் சொல்கிறேன். ஸோ இவர் பேர் வந்து மித்துன். ஸோ இவர் என்னோட ஆஃபீஸ் பாஸ்மேட்டு. ஸோ இவர் வந்து கார்த்திக் பாஸ்மேட்டு. ஸோ இவர் வந்து எந்த ஊர்? நீங்கள்? நான் தேனி. இவர் வந்து தேனி. அண்ட் இவங்க வந்து லோக்கலு, நான் வந்து கோயம்புத்தூர். ஸோ இவர் நிறைய விஷயம் சொன்னார், இந்த மாதிரி கொடநாடு பற்றி நிறைய சொன்னார். ஸோ அதெல்லாம் கேட்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் சொல்லுவேன் கொடநாடு பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. தான் வந்து லாஸ்ட் வியூ பாயிண்ட், அதை தாண்டி கோத்தகிரியே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீலா மலை தான். அதுக்கப்புறம் போனால் ஃபுல்லாக தெங்குமாடான்னு ஒரு ஊர் கிராமம் வந்துடும். ஓகே, என்ன ஸ்பெஷல்னா இங்கே? இங்கே டீ தான், டீ தூள் மேனுஃபேக்சரிங் தான் ஸ்பெஷல் இங்கே. நிறையா ஃபேக்ட்ரி இருக்குது, எஸ்டேட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் இதுதான் ஸ்பெஷல். இங்கே ரோடெல்லாம் நல்லாயிருக்கும், போயிட்டு வர வழியெல்லாம் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதான் ரோடு பார்த்தாலே தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரெண்டு சைடுமே காடு. அந்த மலையெல்லாம் வந்துச்சு. ஐ மீன் மலை மீன்ஸ் லைக் மவுண்டன்ஸு அண்ட் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் காட்டுறேன், பார்த்து உங்களுக்கே தெரியும். கார்த்திக் ப்ரோ, நீங்கள் வந்து வெளியூர் வந்து இங்கே வரீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லைக் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. செம்மையாக கிளைமேட், முக்கியமாக கிளைமேட். உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி இருக்கா இல்லை? டெஃபினட்டாக ப்ரோ, எங்களுக்கு இதே மாதிரி 2-3 இடம் இருக்குது. பட் இது ஒன் ஆஃப் தி புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. வரும், ஒரு டைம் கண்டிப்பாக வரும். வாங்கிக்கோ. நீங்கள் இங்கே எத்தனை டைம் வந்து போயிருக்கீங்க? லைக் நீங்கள் லோக்கல் தானே, உங்களுக்கு தெரியும். கணக்கில் ஒரு 30 டைம் அந்த மாதிரி வந்துருக்கோம். 30 டைம் வந்துட்டீங்களா? ஓகே, அப்போ உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். அதனால இருக்கும். ஓகே ஓகே ஓகே. காருமே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கார் தான், வாடகைக்கு எதுவும் எடுத்து வரல, இவரோட கார் தான். ஸோ 700 rupees நம்ம பெட்ரோல் எடுத்தோம், அடிச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றிட்டு இருக்கோம், ஜாலியாக தான் இருக்குது. அங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லைக் நீங்களுமே வந்து இந்த மாதிரி வீடியோ, ஐ மீன் இந்த ஒரு பிளேஸ்லாம் நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஜாலியாக. கோயம்புத்தூர்லேருக்க முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக? கோயம்புத்தூர்லேருந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தான் வெளியூர்லேருந்து நானுமே வந்திருக்கேன், ரொம்ப நாள் சின்ன வயசில் வந்தது. நீங்களும் வெளியூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். குரங்கெல்லாம் பயங்கரமாக நிறையா இருக்குது. நீங்களாம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தால் உங்களுக்குலாம் ஃபீட் பண்ணலாம். நான் எதுவுமே வாங்கலை. ஸோ அவசரமாக வந்தனால எதுவும் வாங்கலை. நீங்கள் எதாவது ஃபுட்டு, வாழைப்பழம் இல்லை அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் ஃபீட் பண்ணலாம். பிளாஸ்டிக் வந்து அலோடு, நாட் அலோடு இங்கே. பார்த்தீங்கன்னா கோயில் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே போவோம், ஏதாவது ஸ்பாட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எந்த டீ அந்த மாதிரிலாம் தான் குடிப்போம். ஸ்டாப்பில் டீ குடிக்க வந்திருக்கோம். எந்த இடம்னா குஞ்சப்பனைன்னு சொல்லிட்டு ஒரு இடம், டீ கடை தான். குரங்கெல்லாம் இருக்குது. ட்ரைவ் கேர்ஃபுல்லி, there is a wildlife friendly area.
ஓகே. ஸோ லைக் இது வந்து குஞ்சப்பனைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இங்கே வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். இங்கே டீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ குடிப்போம். டீ போட்டாங்க. வாழைக்காய் பஜ்ஜி வாங்கியிருக்கோம். எங்களுக்காண்ணா? எங்களுக்கு டீ எப்படி இருக்குண்ணா? இங்கே வந்து இங்கே செய்கிற டீ தூளில் தான் டீ செய்வாங்களா? ஆமாம். தனி பிராண்ட்லாம் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற டீ தூளில் தான் வந்து செய்கிறாங்க. ஸோ பஜ்ஜி வாங்கியிருக்கோம். ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம கோத்தகிரியை ஃபுல்லாக வந்து சுற்றிட்டோம். நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். ஸோ லைக் நல்லா சுற்றிட்டோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து கீழே போக போகிறோம். அண்ட் நான் வந்து இன்னொரு பிளேஸ் போக போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பவானி சேகர் டேம் சொல்லிட்டு. ஸோ லைக் அதுவுமே ஒன் டே ட்ரிப் தான். இது வந்து ஆஃப் டேலி முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டேம்லாம் இருக்காங்க, மீன்லாம் நிறைய இருக்கும். லைக் நான்வெஜ் மீல்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கேயும் போகலாம். அங்கேயும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பண்ண போகிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும். ஸோ அதுவுமே வந்து பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல் மீட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ. பை.